வில்லியம் டுமாஸ் ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு பெரிய அசைவை உண்டாக்கின ஒரு கர்த்தருடைய தாஸ். வாலிப பையனா இருந்தாவ ஒரே ஒரு நாள் ஆவியான லைட்டா அசைவாடுகிறது அவர் இருதயத்துல உடந்த உடனே சரீரம் அசைது. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறார். ஐயாட்ட போய் கேட்கிற ஊழியர்கிட்ட, எனக்கு எங்கேயாவது ஊழியம் தாங்களேன், எங்கேயாவது ஊழியம் தாங்களேன். அவர் அந்த சர்ச்சில் இருந்து பார்த்தா ஒரு ஆறு, ஒரு மலை இருக்கும். அவரு ரொம்ப ப்ரெஷர் பண்ண உடனே அந்த ஊழியக்காரர், போ அந்த மலைக்கு போ, அங்க உனக்கு ஊழியம் கிடைக்கும்னு அனுப்பி விட்டுட்டார். வாலிப வயசுல வேகமா ஓடுற ஊழியக்காரன் சொல்லிட்டாரேன்ட்டு போனா அங்க வெறும் தண்ணி மட்டும் ஓடுது, மலைகள், பாறைகள், காடு. ஆனா விடல தேவ சமூகத்துல. அது நவம்பர் செப்டம்பர் மாசம். 21 நாள் புசியாமல் அங்க ஓடுற தண்ணிய மாத்திரம் குடிச்சு 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 அங்கேயே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி 21ஆவது நாள் ஆண்டோடைய சத்தம், ஆண்டோடைய சந்திப்பு, ஒரு என்கவுண்டர். இப்போ போ, உனக்கு ஊழியம் கிடைக்கும். ஒரு சந்திப்பு. Then go back to church. ஊழியக்காரரை போய் சந்திச்சு ஊழியம் தாங்க பார்த்து கமிட்டியோட பேச. காட்டுக்குள்ள இருக்கிற வெறும் ஒரு சர்ச் உடஞ்சி இருக்கிற ஒரு 5 விசுவாசி வந்துட்டு போறாங்கல்ல, அதை கையில கொடுங்க. ஒரு ஓடி போயிருவார். அந்த ஆள் இனிமே இது பக்கமே வர மாட்டான் ஊழியம் கேட்டுட்டுன்னு சொல்லி 2 மாசம் ஓடினான். அந்த 5 பேர் இருக்கிற சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு செய்தியும் அந்த சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அங்க இருந்து ஒரு செய்தி வருது, அந்த சர்ச்சில் ஏதோ நடக்குதான், கூட்டங்கள் போகுதான். கடைசியில பார்த்தா ஒரே ஒரு வருஷம் 1300 பேர் ரட்சிக்கப்பட்ட அந்த சபையில வந்தார். மிராக்கிள், பயங்கரமா கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் கர்த்தர் வில்லியம் டுமாஸை வைத்து செய்தார். அவர் கடைசியா சொல்ற ஒரு வார்த்தை, Take thy glory, O Lord. எல்லா மகிமையும் உமக்கு. மகிமை எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. அற்புதம். உயிரோட ஒருத்தர் எழும்புவான், எழுப்பிட்டு சொல்வாரா, Take thy glory, O Lord. மகிமை நீங்க எடுத்துக்கோங்க, மகிமை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாரா. நம்மளை சந்திக்கணும். உங்களை சந்திக்கிற அந்த நாளிலே நமக்கு சில தரிசனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், சில சிங்காசனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், சில மகிமை வெளிப்பட போகிறது. சந்திக்கிற ஒவ்வொருடைய சந்திப்பு ஒரு பெரிய அசைவை உண்டாக்கும்.